Hello friends, welcome to Fantasy Gurutham YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல கொடுங்க. போறக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல TNPL நடக்கிற கிட்டத்தட்ட 13வது T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் யார் யாருக்கு எதிராக நடக்குது அப்படின்னா நெல்லை ராயல் கிங்ஸ் வர்ஸ் சேலம் ஸ்போர்டன்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறது. இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதி ஜூன் வந்து நடக்கிறதுக்கு டைமிங் இரவு 7:15 இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஸோ இதே நாள்ல இது வந்து டபுள் மேட்ச் வந்து இது வந்து நைட் நடக்கிற மேட்ச். மதியம் 3:15 நடக்கிற மேட்சுக்கு வீடியோ நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து கொடுத்துருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அது வந்து பாருங்க. இது வந்து நைட் நடக்கிற மேட்ச். இந்த மேட்ச் சேலத்துல தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இப்ப சேலத்தோட பிச் ரிப்போர்ட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இது ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு ஒரு ஃபேவரான வெனு அப்படி தான் சொல்ல முடியும். அதுல ஸ்லோவர் வேரியேஷன்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸுக்கு நல்லாவே விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து இருக்கும் போத் இன்னிங்ஸ்லயுமே. ஸோ இந்த வெனுல போத் இன்னிங்ஸ்லயுமே ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதுல ஆவரேஜ் ஸ்கோர் 150 to 160 பிளஸ்ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா இவங்கள்ட்ட வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வெனில ஃபர்ஸ்ட் பேட் பண்றவங்க ஒரு வின்னிங் வந்து அதிகமா வந்து இருக்கு. இது எப்படி வேணா சேஞ்ச் ஆகலாம். சப்போஸ் நைட் நடக்கிற டைம் மழை பெஞ்சு இடையூறு இருந்துச்சு அப்படின்னா சேஸ் பண்ற டீம் கூட ஒரு இன்னிங் வந்து இருக்கு. ஸோ மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி மழை காரணம் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு டைம்ல ஒரு சில பிச் ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க. பட் இந்த டிஎன்பியில் ரொம்ப லேட்டா வருது இந்த பிச் ரிப்போர்ட்லாம். ஸோ ஓரளவு பிச் ரிப்போர்ட் தான் பார்க்க முடியும். ஸோ லைவ்ல நீங்க உட்காந்து மழை பெய்தா இல்லையாங்கிற ஒரு சின்ன விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாங்க நீங்க டீம் மேக் பண்றது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். அடுத்ததான் நீங்க நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம்ல இருந்து உங்களுக்கு தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் இருக்கட்டும் டெஸ்ட் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன் அண்ட் குபேர் ஃபண்டஸ் ஆப்ல இருக்க டிஓ ஆப்ஷன், அது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க நம்ம எக்ஸல் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. நம்ம எக்ஸல் ஆப்ல 15ஆம் தேதி ஜூன் நடக்கிற நைட் மேட்ச் நெல்லை ராயல் கிங்ஸ் அண்ட் சேலம் ஸ்பார்டன்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கிற மேட்சுக்கு 3 லட்சம் ரூபாய் கிராண்ட் லீக் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம மதியம் 3:15 நடக்கிற மேட்சுக்கு வந்து அதாவது திருச்சி கிராண்ட் சோலாவுக்கும் ஐட்ரீம் திருப்பூர் தமிழ்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கு மேல நடக்கிற மேட்சுக்கு 2.8 லட்சம் ரூபாய் கிராண்ட் லீக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இது ஏன் ஒவ்வொரு மேட்சுக்கு நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா மற்ற ஆப் நம்ம எக்ஸல் ஆப்புக்கு இருக்க யூசர்ஸ் பேஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஸ்லாட் கிராண்ட் லீக் ட்ரை பண்றவங்களுக்கு ஸோ எக்ஸல் ஆப்ல இந்த ஸ்லாட் எதுவுமே ஃபில்லா இருக்காது. மல்டிபிள் டைம் கிராண்ட் லீக் ஸ்லாட்ல வந்து கடைசி வரையும் ஃபில் ஆகாமே இருக்கு. நான் ஒரு மல்டிபிள் டைம்ல ஒரு 10-15 டீம் நான் ட்ரை பண்றேன், கிராண்ட் லீக்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த டீம் இதுல நீங்க ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல் ஆப்ல ஃபர்ஸ்ட் டெபாசிட் பண்றவங்களுக்கு டெபாசிட் போனஸ் கிடையாது. லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸ்ல ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆப் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹெட்வெட் ஃபேண்டசி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பிக் ஒன் பிளேயர் வின் மோர் மணி அப்படிங்கிற ஆப்ஷன் தான். ஒரே ஒரு பிளேயர் தான் நீங்க பிக் பண்ண போறீங்க. உங்க ஆப்பனண்ட் எந்த பிளேயரை பிக் பண்ணிருக்காரு கூட உங்களால பாத்துக்க முடியும். அந்த பிளேயர் டபுள் ஆப்ஷன் இருக்க பிளேயரா சிங்கிள் ஆப்ஷன் தானா, எந்த டவுன்ல வராரு, அவருக்கு பதிலாக எந்த பிளேயரை போட்டா நமக்கு ஈஸியா வின் பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் நம்மளால பாத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பெஸ்டான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. லோவஸ்ட் பீப்புள் பிளே பண்ணக்கூடிய ஒரு ஆப் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸல் ஆப் தான் இருக்கும். ஸோ மறக்காம நம்ம எக்ஸல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹெட்வெட் ரெக்கார்ட் வந்து பாத்துரும். ஸோ ஹெட்வெட் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்துல 4 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல நெல்லை ராயல் கிங்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் டாமினேட் பண்ணிருக்காங்க சேலம் ஸ்பார்டன்ஸ். ஒரு மேட்ச கூட சேலம் ஸ்பார்டன்ஸ் நெல்லை ராயல் கிங்ஸை எதிர்த்து லாஸ்டா இருந்த ஒரு 5 வருஷத்துல அந்த மேட்சஸ்ல ஒரு மேட்சஸ் கூட வந்து வின் பண்ண கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நெல்லை ராயல் கிங்ஸ் தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. ரீசெண்ட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 T20ல இந்த வெனுல 163 ரன் வந்து அடிச்சிருக்காங்க. ஃபாஸ்ட் பால்ஸ் தாங்க அதிகமான விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஒரு 42 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. ஸ்பின்னருக்கு ஒரு 50-50 ஆப்ஷன் அந்த மாதிரி ஆப்ஷன் தான் விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் போத் இன்னிங்ஸ்ல விக்கெட் கிடையாது. டியூ ஃபேக்டர் எல்லாம் பொறுத்து அந்த தன்மையை பொறுத்து செகண்டா பவுல் பண்ணும்போது ஒரு விக்கெட் ஆப்ஷன் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்த ரெண்டு டீம் இருக்கிற ப்ராப்பர் 12 பேர் யார் யாரு அப்படிங்கிறத பாத்துருவோம். நெல்லை ராயல் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் அருண் கார்த்திக் அண்ட் சந்தோஷ் குமார் 2 பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. ஹரிஸ், அஜ்தேஷ், ரித்திக் ஹரிஹரன். ஸோ ரித்திக் ஹரிஹரன் தான் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து பண்றாரு. நிர்மல் குமார், சோனு யாதவ், முகமது ஆனந்த் கான், சச்சின் ரெட்டி, குமார்,
வித்யாஸ்வரன், ஷெரியன். ஸோ இதுதான் நெல்லைக்கார ராயல் கிங்ஸோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் கொண்ட டீமா வந்து இருக்கு. அடுத்ததான் சேலம் ஸ்பார்டன்ஸை பொறுத்த வரைக்கும் அபிஷேக், நிஷாந்த் 2 பேரும் வந்து இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. நிதிஷ் ராஜகோபால், கவின் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன், விவேக், சன்னி சந்து, பூபதி குமார், ஹரிஷ் குமார், முகமது, பொய்யாமொழி, அருண்மொழி, ரயில்சா. ஸோ இதுதான் சேலம் ஸ்பார்டன்ஸோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் கொண்ட டீமா வந்து இருக்கு. இப்போ இந்த டீம்ல 4 ஓவர் போல் பண்ண முடிய பவுலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அருள்மொழி, பொய்யாமொழி, முகமது இந்த 3 பேருமே 4 ஓவர்ஸ் வந்து போல் பண்ணிடுவாங்க. ஸோ சன்னி சந்தை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா பவுல் பண்ணாரு, செகண்ட் ஓவர் எக்ஸ்டென்ஸ் அதாவது 2 ஓவர்ல ஓவர் ஸ்கோர்ஸ் வந்து கொடுத்தனால அவரோட பவுலிங் ஆப்ஷனை கம்மி பண்ணிட்டாங்க. அந்த ஒரு ஓவரை நிஷாந்துக்கு வந்து கொடுத்து ட்ரை பண்ணாங்க. நிஷாந்த் சூப்பரா பவுல் பண்ணி விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலாகவும் வந்து இருந்தார். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்சும் அதே மாதிரி நிஷாந்துக்கு பவுலிங் ஆப்ஷன் கொடுப்பாங்களா தெரியல. எனக்கு தெரிஞ்சு சன்னி சந்து கூட ஒரு 3 ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரயில்சா அண்ட் ஹரிஹரன் இவங்க 2 பேர் சன்னி சந்து. ஸோ இவங்க 3 பேருமே பேலன்ஸ் இருக்கு, ஓவரா ஷேர் பண்ணி பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததான் நெல்லை ராயல் கிங்ஸ்ல 4 ஓவர் போல் பண்ணக்கூடிய பவுலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சச்சின் ரதியும் சோனு யாதவ் இவங்க 2 பேரும் தான் 4 ஓவர்ஸ் வந்து போல் பண்ணிருக்காங்க. மோஸ்ட்லி லாஸ்ட் மேட்ச் அப்படிதான் வந்து போல் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல ஸ்பின்னருக்கு அந்த அட்வான்டேஜ் இல்லாதனால எனக்கு தெரிஞ்சு வித்வேஸ்வரன் ஸோ அவர் கூட 4 ஓவர்ஸ் வந்து போல் பண்ணலாம். பேலன்ஸுக்கு ஓவர உதய்குமார், ஷெரியன் அண்ட் ஹரிஸ். ஸோ இவங்க 3 பேருமே ஷேர் பண்ணி பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. லாஸ்ட் மேட்ச் நிர்மல் குமாருக்கு ஒரு ஓவர் கொடுத்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஸோ பெருசா எஃபெக்ட் இல்லை, இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஓகே, இப்போ 2 டீமோட பிளேயர் சீஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன், யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நெல்லை ராயல் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் அருண் கார்த்திக், சந்தோஷ்குமார் 2 பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. அருண் கார்த்தியோட ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல இருக்குதுங்க. போத் இன்னிங்ஸ்லயுமே நீங்க அவர் ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். இந்த வெனுல ரீசெண்டா பிளே பண்ண மேட்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர்ல இருக்கிற ஒரு விக்கெட் விழுந்துருது. பட் டாப்ல இருக்க 2 பேர்ல ஒரு பிளேயர் கொஞ்சம் ஸ்டேபிளா நின்று ஒரு ட்ரீம் டீம்ல அளவுக்கு ஸ்கோர்ஸ் வந்து அடிச்சுட்டு போயிடுற. ஸோ அதுக்கப்புறம் ஒரு மிடில் ஆர்டர் பிளேயர்ஸ் டக்கு டக்குன்னு விக்கெட்ஸ் வந்து இழக்கிறாங்க இல்லையா. அந்த டாப் ஆர்டர்ல 2ல எனி ஒன் பிளேயர்ஸ் வந்து நின்றுறாங்க. இதுல அட்வான்டேஜஸ் உள்ள ஒரு பிளேயர் பாத்தீங்கன்னா அருண் கார்த்திக் தான் சொல்லுவேன். சந்தோஷ் குமாருக்கு வந்து பெருசா அட்வான்டேஜ் எதுவும் இல்ல. காரணம் என்ன பாத்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயரா வந்து வெளியே போயிடுறாருங்க. ஸோ ஒன்லி பேட்டிங் ஆப்ஷன் மட்டும் வராரு, ஃபீல்டிங் பண்றது கிடையாது. இம்பாக்ட் பிளேயர் ரோல் பண்றதுனால பேட்டிங்ல இருந்து மட்டும் அவர்கிட்ட இருந்து ஒரு 35 ஸ்கோர் கிடைச்சே ஆகணும். அப்பதான் ட்ரீம் டீம்ல அவரால் வர முடியும். அப்படி இல்லாத பட்சத்துல அவரை பிக் பண்றது ரொம்ப ரிஸ்கான ஆப்ஷன் போயிடும். பட் இப்ப ரீசெண்ட் மேட்ச்ல லாஸ்ட் அந்த 2 மேட்ச்லயும் ஒரு சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிருக்காரு, ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. பட் இருந்தாலும் அருண் கார்த்தியா சந்தோஷ்குமாராங்கும் போது எனக்கு அருண் கார்த்தி ரொம்ப பெஸ்ட் பிளேயரா இருப்பாரு அப்படிங்கிறது தோன்றேன். ஏன்னா ஃபீல்டிங் பொசிஷன் மூலமா மேட்சிங் மேட்ச் 1 or 2 கேச்சஸ் வந்து பிடிச்சிடறாரு. அதுலயே ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட் 20+ ஃபேண்டசி லாஸ்ட் மேட்ச்ல ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைச்சிருக்கு. சோ அத பார்க்கணும், ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைச்சிருது. அண்ட் பேட்டிங்ல வந்து ஒரு 20+ ஸ்கோர் அடிச்சாவே போதும், கண்டிப்பா ஒரு ட்ரீம் டீம்ல வர முடியும். பட் அதே சந்தோஷ்குமார் அந்த 20+ ஸ்கோர் அடிச்சு ட்ரீம் டீம்ல வருவாராங்கிறது பெரிய விஷயமா தான். சோ அதனால சந்தோஷ்குமாரை ஃபர்ஸ்ட் பேட் பண்றான்னு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து செகண்ட் பேட்னே 50 ஆஃப் சமயம் ட்ரை பண்ணி பாத்துங்க. ஹரிஸ், சோ சந்தோஷ்குமாரை பிக் பண்ற இடத்துல நீங்க ஹரிஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல எனக்கு அருண் கார்த்தி மேல இந்த மேட்ச் பெருசா நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல சந்தோஷ்குமாரை பிக் பண்ணிக்கங்க. அருண் கார்த்திக் போல ஹரிஸ். சோ இந்த டாப் 2 பேர்ல எலிவன் பிளேயர் அந்த மிஸ் பண்ற பிளேயருக்கு நீங்க ஹரிஸை ட்ரை பண்றது பெஸ்டா இருக்கும். காரணம் ஹரிஸ் மினிமம் 3 ஓவர் வந்து போல் பண்றாரு. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். ஆப்பனன்ட் டீம்ல கிட்டத்தட்ட சோ ஆக்சுவலா 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் மட்டும் தான், ரைட் ஹேண்டர்ஸ் தான் இருக்காங்க. அப்படிங்கறனால கண்டிப்பா ஹரிஸ் இருந்து நம்ம ஒரு விக்கெட் ஆச்சும் எதிர்பார்க்கலாம். ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட் ட்ரீம் லெவல்ல கொடுக்க பாயிண்ட் சேர்த்து ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைச்சிருது. அண்ட் பேட்டிங்ல வந்து குயிக் ஃபயரா ஒரு ஆடக்கூடிய பிளேயர். எனக்கு தெரிஞ்ச ஒரு 25+ ரன் வரையும் அடிச்சுடுவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். 20+ ரன் அடிக்கிறதா வச்சுட்டாலும் ஒரு 45+ ஃபேண்டசி பாயிண்ட் அவருக்கு வந்து கிடைச்சிடும். கிட்டத்தட்ட ஒரு 70ல இருந்து ஒரு 80+ ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு சூட்டபிள் பிளேயரா வந்து இருப்பாரு. 1 or கிராண்ட் லீக்கு கேப்டன்ஷிப்புக்கு ஒருத்தவன் பிளேயராகவும் வந்து இருப்பாரு ஹரிஸா பொறுத்த வரைக்கும். அடுத்த அஜிதேஷ். ஸோ ரீசன்ட் ஃபார்ம் சொல்லிக்கிற மாதிரி இல்ல, லாஸ்ட் சீசன்லயும் பெருசா பர்ஃபார்மன்ஸ்ல இந்த வெனுலையும் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற ரெக்கார்ட்ஸ் எதுவும் இல்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு சிங்கிள் ஆப்ஷன் உள்ள பிளேயர், கிராண்ட் லீக் டிஃபரன்ஸ் பிக்கா ஒரு பிளேயர் ட்ரை பண்றாங்க. அது மிடிலா இருக்கப்போ ஒரு பிளேயர் ட்ரை பண்றாங்க வச்சுக்கிங்கன்னா அஜிதேஷ்க்கு கொடுத்து பாருங்க, ரொம்ப ரொம்ப ரிஸ்க் ஆப்ஷன் தான் அவரு. அடுத்த ரித்திக் ஈஸ்வரன் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து பண்றாரு. ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய விக்கெட் கீப்பர் சேம் 2 பேருமே ஒரே பொசிஷன்ல தாங்க வராங்க. பட் அதுல கவின், சோ கவினோட ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பரா இருக்கு ரித்திக் ஈஸ்வரனை கம்பேர் பண்ணும்போது. அதுல கவின் ஹை பர்சன்டேஜ் பிக், ரித்திக் ஈஸ்வரன் லோ பர்சன்டேஜ் பிக்கா வந்து
இருக்காரு. சோ அப்போ ஒரு லோ பர்சனல் குரூப் பிளேயர்ல ஒரு டபுள் ஆப்ஷன் பிளேயர் நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுல ரித்திக் ஈஸ்வரன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்திருப்பாரு. கண்டிப்பா அந்த விக்கெட் கீப்பிங் மூலமா, அதாவது ஃபர்ஸ்ட் ஃபீல்டிங் பண்றாங்க அப்படிங்கும் போது விக்கெட் கீப்பிங் மூலமா ஒரு 20ல இருந்து ஒரு 25 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் செகண்டா பேட்டிங் வரா இருக்கும் போது அவர் வர டவுனுக்கு கண்டிப்பா பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் ஃபேவரா இருக்கும். அதுல ஒரு 20 பிளஸ் ரன் அப்படிங்கிறது அவர்கிட்ட தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 50ல இருந்து ஒரு 60 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். சோ ஈஸ்வரன் ரொம்ப ரொம்ப லோ பர்சனல் கூட பிளேயர். ரித்திக் ஈஸ்வரன் டோட்டல் டிஃபரன்ஸ் பிக்கா ட்ரை பண்ண நினைக்கிறேன். தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க செகண்டா பேட் பண்றாரு அப்படின்னா. நிர்மல் குமார். சோ நிர்மல் குமாருக்கு லாஸ்ட் மேட்ச் ஒரு ஓவர் கொடுத்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. பெருசா இம்பாக்ட் எதுவும் பண்ணல. அவரு அந்த ஒரு ஓவர்ல பெருசா விக்கெட்ஸும் எதுவும் கிடைக்கல. அந்த ஒரு ஓவர்ல பெருசா இம்பாக்ட் கொடுக்க முடியாது. ஒரு 2 ஓவர் போடுறாருன்னா ஒரு இம்பாக்ட் எதிர்பார்க்கலாம். ஒரு ஓவர் தான் கொடுக்கறதுனால அவருக்கு பெரிய இம்பாக்ட் கிடையாது. 10ல ஒரு டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்போஸ் ஒரு ஸ்பின்னருக்கு 10 கிடைக்குது, இவர் ஒரு ஓவர் கொடுத்து ட்ரை பண்றாங்க, அந்த ஒரு ஓவர்ல நல்லா பவுல் பண்ணிட்டாரு, ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா 1ங்கிறது 2 ஓவரா மாத்திடுவாங்க. ரொம்ப ரொம்ப லோ பர்சன்ல கூட பிளேயர். நம்ம எல்லா டீம்லயுமே ட்ரை பண்ண முடியாது. 10ல ஒரு டீம்ல ட்ரை பண்ணலாம். நம்ம ரிஸ்கா தான் ட்ரை பண்ணும்போது அந்த ஒரு டீம்ல ட்ரை பண்ணுங்க. இன் கேஸ் 2 ஓவர் பவுல் பண்றாரு, அதுல ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு, பேட்டிங்ல வந்து ஒரு 20 பிளஸ் ரன் அடிச்சிட்டாருன்னா டோட்டலி டிஃபரன்ஷியல் பிக்கா வந்திருப்பாரு. இவர் எடுக்கிற பாயிண்ட் உங்களுக்கு டாப் ஆர்டர்ல போறதுக்கான வாய்ப்பு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது 10ல ஒரு டீம்ல நிர்மல் குமாருக்கு ஒரு இம்பரா கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. அடுத்தது சோனி யாதவ் 4 ஓவருமே பவுல் பண்றாரு. போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாரு. ஒன் ஆர் ஸ்மால் லீக்கோட கேப்டன்ஷிப்பாவே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோனி யாதவை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் கொஞ்சம் பின் தங்கி தான் வராரு. சப்போஸ் டாப் ஆர்டர்ல இருக்கவங்க கொஞ்சம் ஏரியா விக்கெட்டை விழுந்துருவாங்கன்னு நினைச்சீங்க அப்படின்னா சோனி யாதவ் கண்டிப்பா ஸ்மால் லீக்கோட கேப்டன்ஷிப்பா தான் வந்திருப்பாரு. அப்படி இல்ல டாப் ஆர்டர்ல இருக்கவங்க பேட்டிங் ஸ்டேபிள் நின்றுவாங்க, பவுலிங் ஆப்ஷன் மட்டும் தான் ட்ரை பண்றாங்க, தாராளமா பவுலிங்க்கு போத் இன்னிங்ஸ்லுமே ட்ரை பண்ணி பாருங்க. பட் அந்த கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு சூட்டபிளா வந்து இருக்க மாட்டாரு. போத் இன்னிங்ஸ்மே ட்ரை பண்ணலாம். டாப் ஆர்டர் டீம் கொலாப்ஸ் ஆகுற நினைச்சீங்கன்னா ஒரு ஸ்மால் லீக்கு கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்ல டாப் ஆர்டருக்கு இந்த 6 பிளேயருமே கொஞ்சம் ஸ்டேபிளா நின்று ப்ளே பண்ணிடுவாங்க எனக்கு தோணுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுல சோனி யாதவுக்கு நீங்க டீம்ல ஒரு ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததான் முகமது ஆனந்த் கான். சோ இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு நிர்மல் குமாருக்கு பதிலா முகமது ஆனந்த் கான கூட பவுலிங் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய லெப்ட் ஹேண்டர்ஸ், டாப் ஆர்டர்ல 2 லெப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. அந்த 2 பேருமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேயர்ஸா வந்திருக்காங்க. சோ அந்த 2 பிளேயர்ஸோட விக்கெட்ஸை எடுக்கிறதுக்கு ஒரு ஆஃப் பிரேக் பவுலர் இருந்தா கரெக்டா இருக்குமா அப்படின்னு ஒரு சப்போஸ் நான் எதிர்பார்க்கிறேன். சோ அந்த மாதிரி ட்ரை பண்ணாங்கன்னா முகமது ஆனந்த் கானுக்கு கண்டிப்பா 2 ஓவர் கொடுத்து ட்ரை பண்ணுவாங்க. அதுல முகமது ஆனந்த் கான் டோட்டலி டிஃபரன்ஷியல் பிக் 2 விக்கெட் வரைக்கும் கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்பு. 2 ஓவருக்கு மேல கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா 2 விக்கெட் எடுத்துருவாரு. இல்ல 2 ஓவர் தாங்கும் போது ஒரு விக்கெட் அப்படிங்கறது தாராளமா எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா எக்கனாமிக்காவும் போல் பண்ணி ஒரு 45ல இருந்து ஒரு 50 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சச்சின் ராதி. சோ சச்சின் ராதியை பொறுத்த வரைக்கும் 4 ஓவருமே பவுல் பண்றாரு. இந்த வெனுவுல என்னன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு பெரிய டர்ன் இல்லன்னு தான் சொல்லணும். லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமா ரைட் ஹேண்டர்ஸ் அதிகமா இருக்காங்க. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் ஆல்ரெடி டாப் ஆர்டர்ல ஹரிஸ் இருக்காரு. அதுக்கப்புறம் சச்சின் ரவி ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர், பெருசா அந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுப்பாரான்னு தெரியல. நல்ல பவுலர் தான், நல்ல டேலண்ட் இருக்க பார்த்தா பட் பெரிய விக்கெட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒரு விக்கெட்ஸ் வேணா எதிர்பார்க்கலாம். அந்த கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு ஒரு 2-3 விக்கெட்ஸ் வரை எடுப்பாராங்கிறது கஷ்டம் தான். ஒரு விக்கெட் அப்படிதான் அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியும். அண்ட் உதய்குமார். சோ உதய்குமாரை பொறுத்தவரை ரைட் ஆர்ம் மீடியம் பேஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். ஸ்டார்டிங் பவர் பிளேல ஸ்டார்ட் பண்றாங்க. சோனி யாதவ் உதய்குமார் இவங்க 2 பேர் ஸ்டார்டிங் பவர் பிளேல ஸ்டார்ட் பண்றாங்க. அண்ட் சரியன் இவங்க 3 பேருமே வந்து ஸ்டார்டிங் பவர் பிளேல வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. டெத் ஓவரோட சோனுகுமாரும் அண்ட் யுத்வேஸ்வரன் இவங்க 2 பேரும் வந்து டெத் ஓவர்ல வந்து பவுல் பண்றாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு உதய்குமார் பவர் பிளேல ஸ்டார்ட் பண்றாரு, மிடில் ஓவருக்குள்ள பவுலிங் ஆப்ஷன் முடிச்சிடறாரு. அப்படிங்கிற பட்சத்துல செகண்டா பவுல் பண்ணும் போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2 விக்கெட் வரைக்கும் தாராளமா எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட் இப்படிதான் அவுட் நம்ம எதிர்பார்க்க முடியும். அண்ட் வித்யாசரன் ரைட் ஆர்ம் மீடியம் பேஸ்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர். 20வது ஓவரா இவர் தான் வந்து பவுல் பண்றாரு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் வந்திருப்பாருங்க. ஏன்னா அந்த கடைசியா அந்த டெத் ஓவர் இவர் தான் பவுல் பண்றதுனால அந்த கடைசி ஓவர்ல 2 விக்கெட் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மிடில் ஓவருக்கு அப்புறம் 6 ஓவருக்கு அப்புறம் தான் பவுலிங் சம்டைம்ஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. அதுலயும் கண்டிப்பா ஒரு விக்கெட் எடுத்துருவாரு வச்சுன்னா மினிமம் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 2ங்கிறது 3 விக்கெட்டா கூட எதிர்பார்க்கலாம். அதே செகண்டா பவுல் பண்றாருன்னா 1 அதிகபட்சம் 2 இந்த மாதிரி தான் ஆப்ஷன் தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாரு. சரியன் ஸ்டார்டிங் பவர் பிளேல அவருக்கு ஒரு பவுலிங் ஆப்ஷன் வந்து கொடுத்து ட்ரை பண்றாங்க. சோ போத் இன்னிங்ஸ்லயுமே
லோ பர்சன்டேஜ் பிளேயரா ஒரு டிஃபரன்ஷியல் பிக் ஒரு பவுலர் நான் ட்ரை பண்றேன்னு வச்சீங்கன்னா சரி எனக்கு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ்ல ஒரு பிளேயர் என்ன ஒண்ணு 2 ஓவர் அதிகபட்சம் 3, ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான் பவுலிங் ஆப்ஷன். ஃபுல் அண்ட் ஃபுல் 4 ஓவர்னு அவருக்கு கம்ப்ளீட் பண்றது கிடையாது. ஸோ அது வந்து ஒரு மைனஸா வந்து இருக்கு. மற்றபடி நல்ல ஒரு குவாலிட்டியான பவுலர் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் வந்து 2 ஓவர் தான் பவுல் பண்றாரு அப்படிங்கிற பட்சத்துல ஒரு விக்கெட் தாங்க வந்து எதிர்பார்க்க முடியும். 4 ஓவருமே கம்ப்ளீட் பண்ணாரு அப்படின்னா 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். ஒரு 2 ஓவர் தான் கம்ப்ளீட் பண்றாரு பட்சத்துல ஒரு விக்கெட் இந்த மாதிரி ஆப்ஷன் தான் வந்து எதிர்பார்க்க முடியும். ஓகே, அடுத்ததான் சேலம் ஸ்பார்டன்ஸை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் நிசாந்த் 2 பேரும் வந்து இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. இதுல அபிஷேக் எனக்கு தெரிஞ்சு நீங்க கன்சிடர் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ரீசெண்ட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப ஒஸ்டான ஃபார்ம்ல தான் வந்து இருக்காரு. பட் ஒரு விஷயம், இந்த வெனுல அபிஷேகோட ரெக்கார்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிருக்காரு. டோட்டலி டிஃபரன்ஷியல் பிக், லோ பர்சன்டேஜ் பிக்கா வந்திருப்பாரு. யாருமே ஒரு கன்சல்ட் பண்ணேன்னா அவரோட ரீசெண்டா அவர் வேண்ட 2 மேட்சஸ் சம்திங் 3 மேட்ச் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ரொம்ப ஒஸ்டா தான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. பெருசா ட்ரீம் டீம்ல வர கிடையாது. சோ அப்படி இருக்கும்போது யாருமே அவர் வந்து கன்சல்ட் பண்ணவே கிடையாது. அடுத்த இருக்க பிளேயர்ஸ் தான் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாக்குறாங்க. இதுல நிசாந்துக்கு சம்டைம் பவுலிங் ஆப்ஷன் கொடுத்துறாங்க. ஸோ நிசாந்த் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு சேஃப் விக்கா வந்து இருந்துடுறாரு. ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு சூட்டபிள் பிளேயரா வந்து இருந்துருவாரு. அண்ட் நிதிஷ் ராஜகோபால் லாஸ்ட் மேட்சோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரா தான் இருந்துச்சு. பேட்டிங் வந்து ஒரு மேட்ச் சொதப்பினாரு, ஒரு மேட்ச் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 3 மேட்ச்ல 2 மேட்ச் நல்லா வந்துட்டாரு, ஒரு மேட்ச் சோப்பிட்டாரு அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதுல சிங்கிள் ஆப்ஷன் கூட இந்த 2 பிளேயர் தான். ஏன்னா சம்டைம்ஸ் நிசாந்த் கூட பவுலிங் ஆப்ஷன் கொடுத்துறாங்க, அவர் ஒரு விக்கெட் எடுத்துறாரு. பேட்டிங்ல வந்து ஒரு 15-20 ட்ரீம் டீம்ல வந்துடுறாரு. அவர் நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது, அவர் போத் ட்ரை பண்ணிடுறோம். அடுத்த இருக்க 2 சிங்கிள் ஆப்ஷன் பிளேயர்ஸ்ல யாரை ட்ரை பண்ணான்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே ராஜகோபால் தான் வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. நிதிஷ் ராஜகோபால் தான் வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. அபிஷேக ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இந்த வெனுல அவருக்கு ஒரு நல்ல ரெக்கார்ட்ஸ் வந்திருக்கு. ரீசெண்ட் ஃபார்ம் தான் கொஞ்சம் போரா இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த இதுல அப்படியே பேக் டு ஃபார்முக்கு வந்துட்டு அந்த வெனுல லாஸ்ட் சீசன்ல இந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இந்த மாதிரி வருவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஸோ உங்களோட ஆப்ஷன் தான் சேஃபா போகணும்னு நினைச்சீங்கன்னா நிதிஷ் ராஜகோபால ட்ரை பண்ணி பாருங்க. நான் ரிஸ்க் எடுக்க தயார், அதாவது ஸ்மால் லீக்ல நான் ரிஸ்க் எடுக்க தயார், பார்த்து என்ன பார்ப்போம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டோட்டல் டிஃபரன்ஸ் அபிஷேக் வந்து இருப்பாரு. இந்த மேட்ச் டீமோட கீப்பராகவும் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். கவின் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். ஸோ ஆக்சுவல் போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் பிக் தான். நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது. கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும் போது கவினுக்கு பதிலா நீங்க ஈஸ்வரனை ட்ரை பண்ணலாம். ரித்திக் ஈஸ்வரனை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் விக்கெட் ட்ரை பண்ணாம ரிஸ்க் எடுக்க முடியாது. கவினை நீங்க போத் இன்னிங்ஸ்மே ட்ரை பண்ணி பாருங்க. அந்த விக்கெட் கீப்பிங் மூலமா ஆக்சுவல் ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட், பேட்டிங்ல ஒரு 30ல இருந்து ஒரு 35+ ஸ்கோர் வரையும் ஆவரேஜா அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். கிராண்ட் லீக்கு வைஸ் கேப்டனுக்கு ஒரு சூட்டபிள் பிளேயராக வந்து இருப்பாரு. விவேக், சோ நீங்க அவரை கன்சல்ட் பண்ண தேவையில்ல. காரணம் இம்பாக்ட் பிளேயர். சோ பேட்டிங்ல வந்து அந்த ட்ரீம் டீம்ல வர அளவுக்கு ஸ்கோர் அடிப்பாரான்னு கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு மேட்சஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். எல்லா மேட்சஸும் வந்து எதிர்பார்க்க முடியாது. சோ அதனால நம்ம அவரை கன்சல்ட் பண்ண தேவையில்லை. சன்னி சந்து. ஸோ சன்னி சந்தோட பவுலிங் தாங்க பெரிய மைனஸா வந்து இருக்கு, ஒரு கேள்விக்குறியாவும் வந்து இருக்கு. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் 2 ஓவர் போல் பண்ணியிருந்தாரு. ஒரு ஓவர் மெய்டன், ஒரு ஓவர்ல மட்டும் 21 ரன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காரு. ஸோ அதோட ஒரு பவுலிங் ஆப்ஷனை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வெனுல என்னைய பொறுத்த வரைக்கும் சன்னி சந்தோட 2ல இருந்து 3 ஓவர் வரையும் பவுல் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். அதுல 2 விக்கெட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. சோ இந்த மேட்சோட ஸ்மால் லீக் கூட ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் அல்லது கேப்டன் ஆப்ஷனுக்கு ஒரு சுத்தமா பிளேயரா வந்து இருப்பாரு. லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் சொதப்பிருச்சு. பட் இருந்தாலும் இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு அப்படியே பேக் ஃபயர் ஆகி அந்த 2 விக்கெட் வரையும் கண்டிப்பா எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். பூபதி குமார். சோ லாஸ்ட் மேட்ச் தான் வந்து உள்ள வந்திருந்த டியூப் பண்ணியிருந்தாங்க. பட் பெருசா ஆர்டர் வந்து ரோல்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாதுங்க. ஒரு பிரேக் பவுலிங் ஆப்ஷன் வந்து இருக்காரு. ஸோ ஆல்ரெடி அருண்மொழிங்கிற ஒரு பெஸ்ட் பவுலர் வந்து இருக்காருல்ல, அவருக்கு பவுலிங் ஆப்ஷன் பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பேட்டிங்ல இருந்து மட்டும் ஒரு 10 இருந்து ஒரு 15+ ரன் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்கலாம். ஹரிஷ் குமார் 2 ஓவர் தாங்க பவுல் பண்றாரு. 2 அதிகபட்சம் 3 அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ல பவுல் பண்றாரு. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்ச ஹரிஷ் குமார்ட்ட போத் இன்னிங்ஸும் இருந்து ஒரு விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். பெரிய அளவுக்கு பேட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ டாப் ஆர்டர்ல ரொம்ப குவாலிட்டியான பேட்டிங் ஆப்ஷன் வச்சிருக்காங்க சேலம் ஸ்பார்டன்ஸ் நல்ல ராயல் கிங்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் இவங்க டாப் ஆர்டர்ல கொஞ்சம் ஸ்டேபிள் பிளே பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்க்கிறேன். இன் கேஸ் சொதப்புறாங்க அப்படிங்கும்போது ஹரிஷ் குமார்ட்ட இருந்து ஒரு 20+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் பேட்டிங்ல இருந்து. முகமது போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஸ்டார்டிங்லேயே, அந்த மீடியம் ஃபேஸ்ல போல் பண்ணக்கூடிய பவுலர்ஸுக்கு போத் இன்னிங்ஸ்லயுமே விக்கெட்டிங் ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு. ரைட்டா மீடியம் ஃபேஸ்ல போல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர்
4 ஓவருமே வந்து பவுல் பண்றாரு. அண்ட் டெத் ஓவர் பவுலர், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெத் ஓவர்ல வந்து பவுல் பண்றாரு. அப்படிங்கிற பட்சத்துல எனக்கு தெரிஞ்சு முகமது போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் பிளேயர். கொஞ்சம் ரிஸ்கான ஒரு கேப்டன் ட்ரை பண்றேன் அப்படின்னு முகமதுக்கு நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2ங்கிறது 3 விக்கெட் வரைக்கும் எடுத்துருவாரு. அப்படி 2 விக்கெட் எடுக்கிறாருன்னா எக்கனாமிக்கலா பவுல் பண்ணி அதுலயும் சம் பாயிண்ட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புள்ள பிளேயரா வந்து இருக்காரு. பொய்யாமொழி லாஸ்ட் மேட்ச் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாருங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் டோட்டலி சொதப்பி இருந்தாலும் லாஸ்ட் மேட்ச் ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. நல்லா ஒரு நோட் பண்ணுங்க, முகமது அண்ட் பொய்யாமொழி 2 பேருமே ரைட் ஆர்ம் மீடியம் பேஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். இந்த டீம்ல 2 பிளேயர்ஸ் போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன்னு நினைச்சீங்கன்னா பவுலர்ஸ்ல முகமதும் பொய்யாமொழி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்திருப்பாங்க. அருண்மொழி ஒரு ஆஃப் பிரேக் பவுலர். ஆப்போனன்ட் டீம்ல டாப் ஆர்டர்ல 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ். சேம் சேலம்ல எப்படியோ அதே மாதிரி தான் நெல்லையிலுமே டாப் 2 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க. அதே மாதிரி அருண்மொழி கண்டிப்பா 4 ஓவருமே பவுல் பண்றதுனால 2 விக்கெட்ல 1 விக்கெட் அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்க. ரஹில்சா இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ரஹில்சாவோட ஃபேண்டசி வேல்யூ அந்த அளவுக்கு நம்ம பெருசா வந்து எதிர்பார்க்க முடியாது. ஆக்சுவல் 1 விக்கெட் தான் எதிர்பார்க்கலாம், பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த வெலுவுல ஸ்பின்னருக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் இல்ல. நார்மல் சப்போர்ட் இருந்தாலே கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு, ஓகே இம்பார்ட் கொடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா லோ பர்சன்ட் ஒரு 15% தான் பிக் பண்ணிருக்காங்க, நம்ம இம்பார்ட் கொடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். பட் இந்த வெலுவுல ஸ்பின்னர் அந்த அளவுக்கு இம்பாக்ட் வந்து கொடுக்கல. அதனாலவே சொல்றேன் ரஹில்சா 1 விக்கெட் தான், அதுக்கு மேல பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஓகே, இப்போ இந்த டீம்ல ஸ்மால் விக்கெட் ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் நிசாந்துக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அல்லது ராஜகோபால் 2 பேர்ல 70 பிளேயருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணிருப்பாங்க. அண்ட் சன்னி சந்து இவரும் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ரொம்ப சுத்தமா பிளேயரா வந்து இருப்பாரு. அதே கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்கன்னா கவின், முகமது அல்லது பொய்யாமொழி 2 பவுலர்ஸ்ல 71 பிளேயர். கவின் 1 டோட்டலி டிஃபரன்ஷியல் பிக் அபிஷேக்கு நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது. அதே நெல்லை ராயல் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் ட்ரை பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஹரிஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் பெஸ்ட் பிளேயரா வந்திருப்பாரு. எல்லாருமே சோனி யாதவுக்கு வந்து கண்டிப்பா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணிருப்பாங்க. அதே ஆப்ஷனுக்கு ட்ரை பண்ண தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்கன்னா அருண் கார்த்தி, சந்தோஷ்குமார் 2 பேர்ல எந்த பிளேயர் ட்ரை பண்றீங்களோ அவங்களுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. அண்ட் பவுலிங் ஆப்ஷன்ல உதய்குமார், யுதேஸ்வரன் இந்த 2 பேர்ல 70 பேருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.